சாப்டர் 8 verse 1 to 8. 8ஆம் அதிகாரம் 1 to 8. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? எடுத்தவங்களாம் சுத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்களேன். வாசிக்கலாமா எல்லோரும் ஒன்று சேர்ந்து? நான் ஆரம்பம் மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இன்னும் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் அல்லேலூயா. 8வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள், கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள், இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக யோசுவாவும் அவனோடு கூட இருந்த யுத்த வீரர்களும் யுத்தத்திற்கு போகிறார்கள். ஆமென். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அதெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க எரிகோ பட்டணத்தண்டையிலே வந்து நிற்கிறார்கள். இஸ்ரவேலர் எங்கே வந்து நிற்கிறாங்க? தேவர் த பாட்டம் ஆஃப் எரிகோ. அது எரிகோ மதில் சுவர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிற்கிறாங்க. இந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் அதுக்குள்ளே புகுந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒன்றையும் நீ தொடக்கூடாது. அது எல்லாம் எனக்கு ஒரு சாபத்தீடான, அது எனக்கு எடுத்துகிட்டு வந்து நீ பலி செலுத்திடு. அது நீ எதையுமே தொடக்கூடாது, எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுடணும். எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஒன்றையும் நீ எடுக்கக்கூடாது. சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறா, நீ போ, நான் அதை உனக்கு கொடுக்குறேன், ஆனால் அதில் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துடு, அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோ. புரியல உங்களுக்கு? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களையெல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டோனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. த ஃபர்ஸ்ட் திங் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? நீ எதை வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் எனக்குரியதை என் ஆலயத்தில் வந்து கொண்டு சேர்த்துடு. என்னடா பாஸ்டர் காணிக்கை பற்றி பேசுகிறார், தசம்பாகத்தை பற்றி பேசுகிறார், அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்னார், என்ன சொன்னார்? ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்க. நான் வேண்டான்னு சொல்ல, உனக்குரியதை நீ எடுத்துக்கோ, ஆனால் யாருக்கு என்ன செலுத்தணுமோ அது செலுத்து. ஏன்னா நேற்று தினத்தில் முந்தினத்தில் அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க, வீட்டு வரி மட்டும் 38,000 கிட்ட கட்டியிருக்காங்க அப்படின்னு. வீட்டு வரி யாருக்கு நம்ம செலுத்துகிறோம்?
அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்துகிறோம் இல்லையா? வீட்டு வரி எதுலேருந்து எடுத்து செலுத்துகிறோம்? நாம் சம்பாதிக்கிறது, நம்முடைய உழைப்பில் இருந்து, நம்ம கஷ்டத்திலிருந்து இல்லையா, நம்முடைய வேர்வையிலிருந்து. ஏன்னா வீட்டு வரி செலுத்தலை அப்படின்னா நம்முடைய வீட்டை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஜப்தி பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது, தண்ணி வராது, கரண்ட் வசதி எதுவும் இருக்காது. எப்போ வேணாலும் எதை வேணாலும் அவங்க செய்யலாம். வீட்டு வரி செலுத்தாவிட்டால். வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், எல்லா வரியும் கட்டுறோம். அப்போது ஆண்டவர் சொல்லார், என் ஆலயத்திலே, தம்பி ரீட் இட் அகெயின், ரீட் இட் அகெயின். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் கிவ். நீ கொடுத்து பாரு, அப்புறம் உனக்கு பலன் வருதா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாரு. அல்லேலூயா. நீ கொடுத்து என்னை சோதித்து பாரு. அல்லேலூயா. கொடுக்காமலே ஆண்டவர் எனக்கு கொடுக்கலைன்னா ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு செலுத்து. அரசாங்கத்துக்குரியதை நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோமா இல்லையா? ஒவ்வொரு மாதமும் நம்ம அரசாங்கத்துக்குரிய வரிகளை எல்லாவற்றிலும் செலுத்துகிறோம். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு இதுலேயும் ஜிஎஸ்டி சிஎஸ்டி எல்லாமே இருக்குது. எல்லாவற்றிலையும் நம்ம வரி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலையும் அரசாங்கத்துக்குரியதை நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோம். அப்போ ஆண்டவருக்குரியதை ஏன் மறைத்து வைக்கிறோம்? ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு செலுத்து. ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு செலுத்தினால் இடங்கொள்ளாமல் போக மட்டும். எத்தனை பேர் வீட்டில் இடம் இருக்குது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள? கை தூக்குங்களேன். என் வீடு காலியாக தான் இருக்குது, என் ஆண்டவர், என் ரூம் பீரோ எல்லாம் காலியாக தான் ஆண்டவர் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து. நான் போய் சொல்லலைங்க, ஏன்னா நான் என் வார்த்தையை பேசலை, இது வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் சோதித்து பாருங்களேன். ஒரு முறைக்காக கொடுத்து சோதித்து பாருங்களேன். நான் என்கிட்ட இருக்கிறத ஆண்டவர் கொடுத்துட்டேன். ஒரு விதவை தன்னிடத்தில் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடுத்தாள் இல்லையா? தன்னிடத்தில் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடுத்தாள். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எல்லாரும் தங்களிடத்தில் இருக்கிறதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஸ்திரீயோ தன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து கொடுத்தாள். இவளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும் பொழுது யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா நான் விதைக்கிற விதை அது நல்ல நிலத்திலே விதைக்கிற விதை. அல்லேலூயா. என் கஷ்டத்தையும் என் கண்ணீரையும் என்னுடைய இரத்தத்தையும் சிந்தி நான் சம்பாதித்த இந்த ₹1 இருக்கே, அதை நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடல, ஆண்டவருடைய சமூகத்தில் போடுறேன். இதை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. கடந்த ஒரு வாரமாக ஒரு 2 வாரம் நான் எல்லா வீட்டு ஜெபங்களுக்கும் போகிறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து போக மாட்டேன். ஆனால் இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த வீட்டு ஜெபங்களுக்கு நான் போக ஆரம்பித்தேன். நான் ஏன் போக ஆரம்பித்தேன் அப்படின்னா, வீட்டில் உட்காந்து இருந்தால் சும்மா ஃபோனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம், இல்லை வேறு ஏதாவது கதைகளை பேசிகிட்டு இருக்க போகிறோம், வேறு ஏதாவது யூஸ்லெஸ் திங்ஸ். அதே ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபித்தா, அந்த வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும் பொழுதும் அந்த வீட்டு வாசலை தொடுற வரைக்கும் ஒரு வசனம் கூட வராது, என்ன பேசுறதுன்னே தெரியாது. அங்கே வீட்டு உள்ளே போய் உட்காந்து தான் நான் பைபிளையும் ஃபோனையும் அப்படியே பெரட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் இந்த வீட்டுக்கு என்ன வசனத்தை பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு. அல்லேலூயா. கடந்த நாட்களில் அப்படி தான் லேயாளை குறித்து நான் ஆராதனையில் சொன்னேன் இல்லையா? லேயாளை குறித்து இதுவரைக்கும் நான் லேயாளை தியானித்ததே இல்லை. லேயாளை குறித்து படிக்கணும்னு தோணுதே இல்லை. ராகேலை குறித்து தான் படிக்கணும்னு தோணும். லேயாளை யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது,
கர்த்தர் கண்டு. ஆண்டவர் பார்த்த ஒருத்தரை நீ பார்க்காம விட்டுட்டியேடா. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே லேயால பார்த்துருக்காரு, ராகேல பார்க்கல, யாக்கோபை பார்க்கல, ஆமென், லாபானை பார்க்கல, ஆபிரகாம் ஈசாக்கை பார்க்கல. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் எங்கெங்கே அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. யார் பார்க்குறாங்க பார்க்கல நீங்கள் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க பார்க்கல நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோடு கூட இருக்கிற உங்கள் உறவுகள் உங்களை பார்க்குதான்னு கவலையே படாதீங்க. ஆனால் மேலே இருந்து ஒரு கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு. அல்லேலூயா. 12 கோத்திரத்தில் முதல் மகன் லேயாளுக்கு பிறகுறான் ரூபன். ஆமென். எங்கள் அப்பா பேர் ரூபன். அல்லேலூயா. இப்பொழுது என்னுடைய கண்ணனுடைய பாசம் என்னிடமாய் திரும்பும் என்று அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள். இரண்டாவது மகன் சிமியோன். அல்லேலூயா. கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். அல்லேலூயா. லேவி மூன்றாவது மகன். நான்காவது மகன் யூதா. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று எனக்கு யூதா என்று பெயர் எழுதுகிறான். யாருமே பார்க்காத லேயால ஆண்டவர் பார்த்தார். அந்த லேயா வயிற்றில் பிறந்த குழந்தை யூதா. அந்த யூதா வம்சத்தில் பிறந்தவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அந்த யூதா வம்சத்தில் பிறந்தவர் தான் தாவீது ராஜா. அல்லேலூயா. அந்த யூத வம்சத்தை தான் நாம் இன்னைக்கும் நாம் போற்றி துதிக்கிறோமாமே. யாருமே பார்க்காவிட்டாலும் என்னை ஆண்டவர் பார்க்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமோரல்ல சொல்லுங்களேன். என் சிறுமை கண்ணோக்கி என் எல்லின் துரத்தப்பட்ட மீண்டும் சேர்த்து கொண்டீ. பெரிய ஜாதியாய் மாற்றி என்னை காண்கின்ற தேவன் வீரகாயோகி. சிறுமையை நோக்கி பார்த்தவர் அவர். என் ஒடுக்கத்துக்கு நோக்கி பார்த்தவர் அவர். யாரும் பார்க்கல, ஆனால் என்ன ஒரு கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். என் பையன் என்னை பார்க்கவே இல்லை, என்னை கண்டுக்காமல் போகிறான். என்னம்மா என்னப்பா என்ன ஆச்சுன்னு கூட கேட்கலையே. அவன் பாட்டு போகிறான் வரான். என் பொண்ணு பார்க்காம போகிறா வரா, என்னை பார்க்கலையே. என் சொந்த பந்தங்கள்லாம் வராங்க, ஏன் அழறன்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி கூட எனக்கு இல்லையே. என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே. என்னை கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லையே. நான் ஒரு அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்கள் இதுக்கு மேலே ட்ரெஸ் எடுங்க. வேலை செஞ்சாதான்ப்பா சாப்பாடு. என் உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் நான் வேலை செய்வேன், நான் ஓடுவேன், நான் வேலை செய்வேன். வேலை செஞ்சாதான் சாப்பாடு. அப்போது அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் வேலை செய்யக்கூடிய பலத்தை தருகிற என் ஆண்டவருடைய கண்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் பலவீனத்திலே உங்களை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திகிலடைய வேண்டாம், நீங்கள் கதற வேண்டாம். ஏன்னா அங்கிருந்து ஒரு கண்கள் உங்களை பார்க்குது. இங்கே எந்த கண்களும் பார்க்கலனாலும் பரவாயில்ல,
அங்கிருந்து ஒரு கண்கள் பார்க்கிறது, அது போதாதா? அல்லேலூயா. ஆமென். சரி, அப்புறமா சகேயு பற்றி நான் எந்த வீட்டில் பேசினேன்? சகேயு பற்றி உங்கள் வீட்டில் பேசினேன்னா சகேயு பற்றி. அவன் சகேயு. See, when you read about சகேயு, இந்த சகேயு குள்ளமான மனுஷனாக இருந்தபடினாலே லூக் 19 வரும். யாரும் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளலாம். அவன் குள்ளமான மனிதனாக இருந்தபடினாலே, அல்லேலூயா, ஜனக்கூட்டம் அவரை நெருக்கினபடினாலே அவனால் ஆண்டவரை பார்க்க கூடாமல் இருந்தது. ஆண்டவரை பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் எல்லா ஜனக்கூட்டமும் நெருக்கிறாங்க, அதனால் அவனால் பார்க்க முடியலை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இங்கே இயேசுப்பா வந்தால் மொத்த பேரும் நீங்கள் எழுந்து என்ன பண்ணுவீங்க? அவரை நெருக்குவீங்க. அப்போது சின்ன சின்ன குழந்தைங்க, குள்ளமாக இருக்கிறவங்க, பலவீனமானவங்க, அவங்களால ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ என்னால் பார்க்க முடியல, நான் போயிட்டு அப்புறமா வரேன், நான் அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு கிடைச்ச சான்ஸ் இதுதான் இல்லையா? இந்த தெரு வழியாக ஆண்டவர் இப்போ போகிறாருன்னா இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ். என் வீட்டை கிராஸ் பண்ணி ஆண்டவர் போகிறாருன்னா இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ். அல்லேலூயா. நான் பார்க்கக்கூடிய தூரத்தில் ஆண்டவர் இருந்தும் ஆண்டவரை பார்க்க முடியலனா அது அவரோட தப்பு இல்லை, என்னோட தப்பு. அப்போ அவரை பார்க்க என்ன வழியோ அதை நான் தான் தேடணும், அதை நான் தான் செய்யணும். ஜனக்கூட்டம் நெருக்குவாங்க, ஏன்னா எல்லாருக்குமே தேவை இருக்கிறது. ஒருத்தரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் சுகமடையணும், நான் வாழ்வடையணும், நான் விடுதலை பெறணும், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஆண்டவரை நெருக்கிறாங்க. அப்போ எனக்கும் அந்த அற்புதம், அந்த விடுதலை வேணும்னா அதை பெற்றுக்கொள்ள நான் ஒரு வழியை தேடணும். என்னால் முடியலன்னு நான் உட்கார்ந்து விடக்கூடாது. பிகாஸ் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. இதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அவரை பார்க்கணும். அவரை பார்க்கணுன்னா அதுக்கான வழியை நான் தேடணும். இங்கே அங்கே ஓடுறான், எல்லா ஜனங்களும் இடிக்கிறாங்க, நெருக்கிறாங்க இல்லையா, தள்ளி விடுறாங்க. இத்தனைக்கு அவன் யார்? ஒரு செல்வந்தன், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவன். அவன் வீட்டில் தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது இல்லையா, அவனுக்கு தேவையான எல்லாம் வசதியான எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் தேடுகிறதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை அவன் தேடுகிறது. அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற பணம் காசு எனக்கு விடுதலையை கொண்டு வராது. இந்த பணம் காசு எனக்கு சுகத்தை கொண்டு வராது. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் போய் அட்மிட் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் சேர்ந்துருந்தாலும், என்ன டாக்டர் கடைசியில் சொல்ல போகிறது? முடியாது, இதை செஞ்சு தான் ஆகணும், இதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்போ நான் பார்க்க போகிறவரோ முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? டாக்டர் என்ன சொல்லிவிடுவாங்க, நீங்கள் சைன் போட்டுட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இந்த டெஸ்ட் எடுத்தாகணும், இதெல்லாம் பண்ணி ஆகணும். எனக்கு எண்டோஸ்கோப்பி எடுத்தாங்க. எனக்கு எண்டோஸ்கோப்பி எடுக்கும்போது எனக்கு கிட்ட சைன் வாங்கினாங்க. எண்டோஸ்கோப்பி எடுக்கும்போது சைன் வாங்கும் பொழுது நான் பயங்கரமாக பயந்தேன். எதுக்குடா சைன்லாம் வாங்குறாங்க? அப்புறம் பார்த்தா கேபிள் ஒயர் மாதிரி நல்ல தடியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒயரை அப்படி உள்ளே விட்டு 2 நர்ஸு கையை பிடிச்சிக்கிட்டாங்க, 2 பேர் காலை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒரு கிளிப்பை வேறு வாயில் போட்டு விட்டாங்க. அந்த ஒயர் உள்ளே இறங்க இறங்க, இப்போ நான் செத்தா கூட செத்துறேன், என்னை விட்டுருங்கடா, நான் போயிடுறேன், எனக்கு இங்கே இருக்க இந்த டெஸ்ட் மட்டும் வேணாம், நான் போயிடுறேன் அப்படின்னு அழுதேன். என் மனைவி வெளில உட்காந்துட்டு இருக்கிறா, கத்துறேன் நான், எனக்கு எண்டோஸ்கோப்பியே வேணாம் அப்படின்னுட்டு. இந்த எண்டோஸ்கோப்பி எதுக்காக? உள்ளே எதாவது பார்ட்ஸ் எதாவது டேமேஜ் ஆகிருக்குதா, என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனால் எனக்கு தெரியும் எதுவும் டேமேஜ் ஆகலைன்னு. ஆனால்
அதை உள்ளே விட்டு அந்த கேமரா விட்டு பார்த்தா தான் அவன் சொல்லுவான்னுட்டு அந்த ஒயரை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். வலி தாங்க முடியல, தாங்க முடியாமல் கதறேன். அல்லேலூயா. ஆனால் கடைசியில் அவன் ஒயரெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. இதை தாங்க நான் முதல்ல சொன்னேன். இதுக்கு என்னை படுக்க போட்டு ஒயரை உள்ளே அனுப்பி என்னை கதற வச்சு, ஐயோ சரியான வலி. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் எண்டோஸ்கோபி மட்டும் நான் எடுக்க ஒத்துக்க மாட்டேன், சைன் போட மாட்டேன். நான் போட மாட்டேன். நார்மல் டெஸ்ட் எதுனா எடுக்கிறாங்களா எடுத்துக்க சொல்லு. நான் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதே சொல்லுவேன் அந்த சிஸ்டர்கிட்ட, சிஸ்டர் எவ்வளோ மெதுவாக குத்த முடியுமோ அவ்வளோ மெதுவாக குத்துங்க, அடித்தா கூட வாங்கிப்பேன், ஊசினா பயம், அதனால் மெதுவாக குத்துங்க, இப்படி கண்ணை முடிப்பேன். ஆனால் அவங்க இப்போயும் ரத்தத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க. சார் நான் எடுத்துட்டேன் சார், நீங்கள் கண்ணை திறக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கண்ணை திறப்பேன். ஸோ அந்த பயம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒன்றை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அதை மனுஷனிடத்துல போனால் அவன் எப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தை, இது அது எது வேணால் நடக்கலாம். கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற உயிரையும் பயமுறுத்தே சாகடிச்சிடுவான். அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற விசுவாசத்தையும் பயமுறுத்தே சாகடிச்சிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் முடியாதுன்னே சொல்ல மாட்டார். இப்போ சகையு அந்த மரத்தின் மேலே ஏறினது காரணம் என்ன? இன்னைக்கு விட்டுட்டா வேறு எப்போ நான் அவரை பார்ப்பேன்? வேறு எப்படி நான் அவரை பார்ப்பேன்? எங்கே போய் அவரை பார்ப்பேன்? அல்லேலூயா. நான் எங்கே போயினாலே ஒரு அக்கா சிரிக்கிறாங்க குனிஞ்சிக்கிட்டு. அல்லேலூயா. எங்கப்பா? ஆண்டவருடைய சமூகத்தை எப்படியாவது பார்க்கணும். அந்த காட்டத்தி மரத்து மேலே அவன் ஏறுறான். எல்லா ஜனங்களும் இடித்து தள்ளி நெருக்கி கசக்கி புழிஞ்சி கடைசியாக ஒரு மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்து மேலேயே ஏறிட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து வராரு. இயேசுவேன்னு கூப்பிட அவனுக்கு வாய் வரலை. ஏன்னா அவன் அநியாயமாய் வரி வசூலித்தபடினாலே இயேசுவேன்னு கூப்பிட அவனுக்கு மனசு வரல. ஆனால் சகேயுவே நீ இறங்கி வா என்று இயேசு நின்று அவனை கூப்பிட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரத்தில் நமக்கு வாய் வராது இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு. ஆனால் என் மகனே என் மகளே நீ வா, இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன், உன்னோடு கூட இருக்க போகிறேன், உன்னோடு கூட நான் சாப்பிட போகிறேன், உன்னோடு கூட போஜனம் நான் பண்ண போகிறேன். அல்லேலூயா. Zacchaeus didn't call Jesus. ஆனால் இயேசு சகேயுவே என்று அழைத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்க ஒவ்வொருவரையும் இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார். நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ இறங்கி வா, என்னை பார்க்கும்படியாய், என்னை ஆராதிக்கும்படியாய், என்னை தொழுது கொள்ளும்படியாய், என்னுடைய சமூகத்திலே நீ விசுவாசத்தோடு கண்ணீரோடு நீ வந்தபடினாலே இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், இறங்கி வா, இறங்கி வா. எல்லாரும் கரமதடி. உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறார். உங்க வீட்டுக்கு ஆண்டவர் வரப்போகிறார். உங்க ஒவ்வொருவருடைய வீட்டில் ஆண்டவர் வரப்போகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வரப்போகிறார். He is calling your name. ஆண்டவர் உங்களை பேச சொல்லி அழைக்கிறார். இறங்கி வா. நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் அவர் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிறார். நான் கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் நான் நிற்கிற இடத்துல, நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் வந்து எனக்காக நின்று அண்ணாந்து பார்த்து இறங்கி வாப்பா, என் மகனே இறங்கி வா. எல்லாரும் சொன்னாங்க, ஒரு பாவியனுடைய வீட்டுக்கு போறாரு, ஒரு அநியாயமாக வரி வசூலிக்கிறவனுடைய வீட்டுக்கு போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொன்னாரு? யாருக்கு வைத்தியம் தேவை? வியாதியஸ்தர்களுக்கு தான் வைத்தியம் தேவை. சுகமாக இருக்கிறவர்களுக்கு
வைத்தியன் தேவையில்லை. அப்படின்னா இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தீர்க்க ஆண்டவர் வருகிறத யாராலையும் தடுக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் என் வீட்டுக்கு வரப்போகிறார். என்னங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனையும் போராட்டம். சகையுக்கு எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தது? பணம் காசு இல்லை, ஆனால் சமாதானம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது, சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. எவ்வளோ பணம் இருந்தாலும் ஜனங்களால் இடித்து நெருக்கி அவனை ஓரம் தள்ளி தான் வச்சாங்களே தவிர்த்து அவனை யாரும் நீ வா, நீ இவ்வளோ பெரிய அரசாங்க பதவியில் இருக்கிற, நீ வா, நீ வந்து பாரு, அவனுக்கு யாரும் வழி விடலை. அவனை எல்லாரும் அடித்து ஒடுக்குனாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அரசாங்க பதவியோ இல்லை பணமோ காசோ ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு உதவாது. ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு உதவுறது எது? உங்கள் விசுவாசம். அவரை பார்க்கணுன்னு, எப்படியாவது பார்க்கணுன்ற வைராக்கியம், எப்படியாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நன்மை உண்டாகணும், என் வீட்டில் ஒரு சந்தோஷம் உண்டாகணும், என் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகணும் என்கிற ஒரு வைராக்கியம், அது சகேயுவை அந்த மரத்தில் ஏற செய்தது. ஆண்டவர் இறங்கி வா என்றார். அவன் வீட்டிற்கு போன உடனே, இன்றைக்கு எவ்ரிவன், இன்றைக்கு பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உங்கள் வீட்டில் இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு சமாதானம் வந்திருக்கிறது, சந்தோஷம் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு என் வீட்டில் எல்லாம் வந்திருக்கிறது. இன்றைக்கு என் வீட்டில் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என் வீட்டில் விடுதலை வந்திருக்கிறது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. என்னுடைய பக்தி, என்னுடைய வைராக்கியம் அது வீணாய் போகவில்லை. நான் ஆண்டவரை தேடினது வீணாய் போகவில்லை. நான் விசுவாசித்த விசுவாசம் அது வீணாய் போகவில்லை. நான் கூப்பிடனாலும் அவர் என்ன கூப்பிட்டார். ஆமென். ஓகே, now we will go to the message. யோசுவா எரிகோவின் இடையில் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளே நீ போ, அதை 7 நாள் நீ சுற்றி வந்த பிற்பாடு அதை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் பட்டணம் முழுவதையும் தீக்கு இரையாக்கி அதை சுட்டரிக்க வேண்டும். அதில் இருக்கிற ஒன்றையும் நீ எடுக்கக்கூடாது, ஏன்னா அது சாபத்துக்குள்ளானது என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளை இடுகிறார். யோசுவாவும் அவனோடு இருந்தவர்களும் அப்படியே அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். சுற்றி சுற்றி வந்து ஆண்டவரை துதித்து, இல்லையா, அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிறது. அந்த எரிகோ பட்டணத்தில் ஒன்று மட்டும்தான் அவங்க சேவ் பண்ணாங்க. ஒரு குடும்பத்தை மாத்திரம் சேவ் பண்ணாங்க. யார் அந்த குடும்பம்? ராகாபினுடைய குடும்பம். ராகாபினுடைய குடும்பத்தை மாத்திரம்தான் அவங்க சேவ் பண்ணாங்க. மற்ற எதையும் ஆண்டவர், நீ எதையும் விட்டு வைக்கக்கூடாது. ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் குழந்தைகள், எதையும் விட்டு எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி நீ சுட்டெரிக்க வேண்டும். அதைகளை ஒன்று கூட நீ எடுக்கக்கூடாது. ஏன்னா 10ல் 1 யாருக்கு சம்பளம் வாங்கின உடனே, நிறைய பேர் சம்பளம் வாங்கின உடனே அந்த தசம்பாகத்தை எடுத்து இப்படி வச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு இது ஆண்டவருக்குன்னு எடுத்து வைப்பாங்க. கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போகிற தேசத்துக்கு அவங்க உள்ளே போகிறதுக்கு எரிகோ, அல்லேலூயா, நான் உனக்கு இன்னும் நிறைய கொடுக்க போகிறேன், ஆனால் ஃபஸ்ட் அது என்னுடையது. எரிகோ என்னுடையது. நீ அதில் எதுலேயும் கை வைக்கக்கூடாது, அதில் எதையும் தொடக்கூடாது, அதில் எதையும் உனக்கென்று நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த எரிகோவில் இருக்கிறது எல்லாவற்றையும் நீ சுட்டேறி, எல்லாவற்றையும் பலியிடு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது?
நிறைய பேருக்கு தசம பாகம் காணிக்கை அப்படின்ட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் தசம பாகம் காணிக்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னுடைய ஆலயத்தில், என்னுடைய பண்டசாலையிலே என்ன குறைவாக இருக்கிறது? ஆகாரம் குறைவாக இருக்கும் பொழுது நீ எங்கே உன்னுடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாமா? உனக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை நான் தான் கொடுத்தேன், அந்த சம்பாத்தியத்தை நான் தான் கொடுத்தேன். நீ இன்றைக்கி வைத்து இருக்கிற சம்பாத்தியம் எல்லாம் வச்சு நான் கொடுத்தேன். ஆனால் என்னுடைய ஆலயத்தில் வந்து காணிக்கை போடணும்னு சொன்னான், தசம பாகம் கொடுக்கணும்னு சொன்னான். உனக்கு மனசு வரலையே, உனக்கு மனம் வரலையே. ஏன்? அல்லேலூயா. நான் நிறைய முறை பார்ப்பேன், தம்பிங்க தான் அந்த காணிக்கெல்லாம் எண்ணுவாங்க. நான் உங்களை தவறாக சொல்லலை, குறை சொல்லலை. இருக்கிறதுலே கிழிஞ்சி போன நோட்டு எதுவோ, இருக்கிறதுலே அழுக்கான நோட்டு எதுவோ அதுதான் அதில் விழுது. ஆண்டவர் கொடுக்கறது, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பார்க்கறது உள்ளத்தை தான் இல்லையா? ஆண்டவர் பார்க்குறது வெளி தோற்றத்தை அல்ல, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றதெல்லாம் இல்லை. ஆண்டவர் பார்க்குறது கொடுக்கணுன்ற அந்த மனசு இருக்குது, அதை தான் பார்க்குறார். ஆனால் அதுக்கு போடும் பொழுது நேர்த்தியானதாய், ஆபேல் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது நேர்த்தியானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அல்லேலூயா. நேர்த்தியானதை பலி செலுத்தினான். ஆண்டவர் அந்த பலி அங்கீகரித்தார். அல்லேலூயா. இப்போ யோசுவா அங்கே வந்துட்டான். யோசுவா முதல்ல போகும் பொழுது ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ எரிகோ பட்டணத்தை ஒப்பு கொடுத்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுச்சு. அதுக்குள்ளே இருக்கிற ஆயி பட்டணம், ஆயி பட்டணத்து ராஜா இவங்களாம் அங்கே வேவு பார்க்க ஒரு 2 பேர் அனுப்புகிறார். அங்கே வேவு பார்க்க 2 பேர் போனான். அவன் போயிட்டு வந்து என்ன சொல்கிறான், ஐயா ராஜா, நம்ம யோசுவாவின் இடத்துல வந்து சொல்கிறான், ஐயா நம்ம மொத்த ஜனமெல்லாம் அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 2000-3000 பேர் போனால் போதும், அவங்க எல்லோரும் அடித்து போட்டுடலாம். அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 12,000 பேர்கிட்ட அவ்வளோதான் இருப்பாங்க. நாம் ஒரு 2000-3000 பேர் போனால் அடிச்சிடலாம். அதனால் நம்ம எல்லா ஜனங்களையும் வருத்த வேண்டாம், நம்ம மட்டும் போய் அடிச்சிடலாம் அப்படின்னுட்டு. ஆனால் அவ்வளோ தைரியமாக பேசிட்டு இல்லையா, அவனை அடிக்க இடத்துக்கு இவ்வளோ பேர், நான் ஒருத்தன் போதாதா, நான் ஒருத்தன் போய் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு 2000-3000 பேர் போகிறாங்க. ஆனால் போனவங்களில் 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் வெட்டுண்டு சுத்தார், முதுகை காட்டி ஓடினார்கள். ஆயி பட்டணத்தாருக்கு முதுகை காட்டி ஓடினார்கள். ஏன்? அமலேக்கியரை கொன்ற இஸ்ரவேலருக்கு இந்த ஆயி பட்டணத்தாருக்கு முதுகை காட்டி ஓட வேண்டிய அவசியம் என்ன? ஆயி பட்டணத்தாருக்கு முதுகை காட்டி ஓட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதா? 2000-3000 பேர் போனால் 12,000 பேர் அடிச்சிடலான்னு நம்பிக்கையோடு போனவன் முதுகை காட்டிக்கிட்டு ஓடி வரான். அதில் 36 பேர் செத்து போயிட்டான். 36 பேர் செத்து போயிட்டான், பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து போயிட்டான். ஏன் இந்த நிலைமை எனக்கு நேரிட்டது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஆகான், கர்மியின் குமாரன் ஆகிய ஆகான் 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்க தம்பி, அது கூடாரது. எப்படி எனில் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே என்னதை எடுத்துக்கொண்டான்? சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டவருக்கென்று ஒன்று ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் இது எனக்குடையது, இதை யாரும் தொடக்கூடாது, இதிலிருந்து யாரும் எதுவும் எடுக்கக்கூடாது, இதில் எந்த காரியமும் நீ செய்யக்கூடாது என்று ஆண்டவருக்கு சொல்லிய பிற்பாடும் அதிலிருந்து சிலதை இது நல்லது என்று அதை எடுத்துக்கொண்டு போய் தன் வீட்டில் கூடாரத்தில்
குழி தோண்டி அதை புதைத்து வைக்கிறான். அல்லேலூயா. யார் கண்ணுக்கு வேணாம் மறைக்கலாம், ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைக்குமா? ஆண்டவருடைய கண்ணுக்கு மறையுமா? சொல்லுங்களேன், சத்தமாக வரல சொல்லுங்கள். ஆண்டவருடைய கண்ணுக்கு எதுவுமே மறைவாக இருக்காது. அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி ஆராய்ந்து சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் So okay, when God says இது என்னுடையது என்று அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட். அது என்னது? அக்ரிமெண்ட். இப்போ மனுஷங்கிட்ட நான் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட்டை நான் மீறி நடக்கும் பொழுது அந்த மனுஷன் எனக்கு விரோதமாக போய் கோர்ட்டில் கேஸ் கொடுக்கலாம், ஸ்டேஷனில் கேஸ் என் மேலே ஃபைல் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டோம், அந்த அக்ரிமெண்ட்டை மீறி நடந்து மனுஷன் அக்ரிமெண்ட் போடுறது மீறும் பொழுதே இந்த காலத்தில் கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா ஆண்டவர் இடத்துல நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் போட்டிங்க, எதை மீறி இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேரலை, ஏன் நீங்கள் முதுகை காட்டி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏன் எரிகோ பட்டணத்தை ஜெயிக்க முடிந்த உங்களால் ஆயி பட்டணத்தை ஏன் ஜெயிக்க முடியலை, அந்த போராட்டத்தில் ஜெயித்து சாட்சியாக நின்ற உங்களால் இந்த பட்டணத்தில் ஏன் நீங்கள் முதுகை காட்டி ஓடி 36 பேரை கொலையில் உயிர் கொடுக்க செய்ய வேண்டியது ஏன்? காரணம் அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல அப்பா எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் நான் சாட்சியாக இருப்பேன், இதை உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய ஆலயத்தில் நான் இதை செய்வேன் அப்படின்னு பொருத்தனை செஞ்சுட்டு அந்த பொருத்தனையை மீறி எத்தனை பேர் நடந்திருக்கிறீங்க? பொருத்தனையை மீறும் பொழுது ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும். ஏன்னா அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இங்கே குழி தோண்டி புதைச்சி வச்சாலும் அது அவருடைய கண்கள் பார்க்கும். இது உங்களுக்கு நலமானது என்று நீங்கள் எடுத்து ஒழித்து வைத்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அது சாபத்தீடானது, அதை நீ எடுக்காத. அல்லேலூயா.
நீங்கள் எங்கே எதை ஒழிச்சு வச்சாலும், எங்கே என்ன காரியம் செய்தாலும் ஆண்டவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் மேலே இருந்து பார்த்து கொண்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன செய்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம், என்னென்ன பொருத்தனைகளை ஏறெடுக்கிறோம், அந்த எந்த பொருத்தனைகள் நாம் மீறி நடக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நிறைவேறலை? ஆயி பட்டணத்தாருக்கு என் முதுகை காட்ட வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா நான் பொருத்தனையை மீறிட்டேன். நான் பொருத்தனையை மீறினதுனால இந்த ஆயி பட்டணத்தார் என்னை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. வெறும் 2000-3000 பேர் போனால் அடிக்கலான்னு நினச்ச இடத்துல என்னை அடித்து ஓட விட்டுட்டான். அல்லேலூயா. வெறும் 2000-3000 பேர் போனால் நான் ஜெயிச்சிடலான்னு நினச்ச இடத்துல நான் தோற்று போய் வந்து நிற்கிறேன். வெறும் 2000-3000 பேர் போனால் அந்த இடத்த நான் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று நினைத்த இடத்துல நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்துட்டேன். காரணம், நான் பண்ண உடன்படிக்கையில் நான் மீறிட்டேன். என்னுடைய அக்ரிமெண்ட்டில் நான் மீறி நடந்துட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு நான் செய்த உடன்படிக்கையில் நான் மீறி நடந்தேன். இப்போ யோசுவா அங்கே தேடுறாரு, யார் அந்த உடன்படிக்கையில் மீறினது அப்படின்னு பார்த்தா அவன்தான் கர்மியின் குமாரன் ஆகான். அவன் மீறினபடினாலே இந்த சாபம் அவனுக்கு நேரிட்டது. இந்த சாபம் அவனுக்கு மாத்திரமல்ல, நிறைய நேரங்களில் நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுனால, யாரோ ஒருத்தர் செய்கிற தப்புனால நம்ம குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? நான் தப்பே செய்யல ஆண்டவரே, நான் எல்லாமே நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், என் மகள் செய்யலை, மகன் செய்யலை, யாரும் செய்யலை, யாரோ ஒருத்தர் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை இருக்கு. உன் வீட்டில் ஒருத்தர் தப்பு செஞ்சால் மொத்த வீடும் தண்டிக்கப்படும். ஆண்டவருடைய உடன்படிக்கை அது. அதை மீறி இருக்கிறபடினால அந்த ஆகானின் குடும்பத்தை மொத்தமாக தூக்கிட்டு போகிறாங்க. புருஷன், பொண்டாட்டி, குழந்தைங்க, அப்பா, அம்மா எல்லாரையும், ஆடு மாடு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு பள்ளத்தாக்கில் கல்லெறிந்து அவர்கள் எல்லாரையும் சாகடிக்கிறார்கள். நான் சொல்கிறது புரியுதா? ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு மொத்த குடும்பம் மாத்திரமல்ல, மொத்த இஸ்ரவேலும் தண்டனை அனுபவித்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை நிதானித்து அறிவோமானால், நம்மை நாமே சோதித்து பார்ப்போமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் எது ஆண்டவருக்குரியதை நான் எடுத்து வச்சுட்டேன், எது ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை எதை நான் செலுத்தலை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய எதை நான் குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டேன், ஆண்டவர் இதை வேண்டான்னு சொல்லி அதை நான் எதை மீறி நடந்துக்கிட்டேன், ஆண்டவர் என்னோடு செய்த உடன்படிக்கையில் எந்த உடன்படிக்கையை நான் மீறி நடந்துக்கிட்டேன், அதனால் என் குடும்பம் இப்படி வேதனைப்படுகிறது, அதனால் என் குடும்பம் இப்படி அவதிப்படுகிறது, எதை நான் செய்தேன் என்று எல்லாரும் அப்படி கண்கள் மூடி யோசிச்சு பாருங்கள். ஜெபிங்க அப்படி கண்களை மூடி, ஆண்டவர் எதில் நான் உமக்கு துரோகம் செய்திருந்தாலும் இன்றைக்கு என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை மன்னித்தருளுங்க ராஜா, இன்றைக்கு ஆண்டவரே என்னை மன்னித்தருளுங்க. என் நிமித்தம் என் குடும்பமோ, என் பிள்ளைகளோ, என்னுடைய பேர பிள்ளைகளோ, என்னுடைய ஆண்டவரே சந்ததியோ எதுவும் சாபத்திற்குள்ளாகாதபடி, எதுவும் ஆண்டவரே சாபத்திற்குள் போகாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இன்றைக்கு என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக, எனக்கு இறங்குவீராக. நான் ஆயி பட்டணத்தாருக்கு என் முதுகை காட்டாதபடிக்கு தைரியமாய் போய் அதை மேற்கொள்ளக்கூடிய ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் நீர் எனக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே எரிகோ பட்டணத்தை வீழ்த்த நான் துதித்தேன், நான் பட்டயத்தையோ ஆண்டவரே அப்பா கேடகத்தையோ நம்பி போகவில்லை, உம்மை நம்பி போனேன். கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்தீர். ஆனால் இப்பொழுது இந்த ஆயி பட்டணத்திலே நான் முதுக காட்ட வேண்டியதாய் இருக்கிறதே. கர்த்தர் நீர் என் பாவங்களை என்னிலிருந்து நீக்கி போடும், என்னை மன்னித்தருளும். எதிலே நான் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன், எதிலே நான் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன், ஜஸ்ட் forgive me Lord. எதில் நான் உமக்கு பிரியமில்லை, எந்த இடத்துல உம்முடைய உடன்படிக்கை நான் மீறி நடந்து கொண்டேன், உம்மோடு கூட செய்த உடன்படிக்கை எதிலே நான் மீறி நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருளுங்க ராஜா. எல்லாரும் ஜெபிங்க, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த பட்டணத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து இருக்கிறார்.
இது உங்கள் ஆசீர்வாதம், இது உங்கள் சுதந்திரம். நீங்கள் முதுக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தோண்டி புதைத்து வைத்திருக்கிறதை எடுத்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் செய்தது தவறு என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் போதும். அவர் மனமிறங்குகிற தேவனாய் இருக்கிறார், மனமிறங்குகிற தேவனாய் இருக்கிறார். எதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு மறைத்தீர்கள், எதை ஆண்டவருக்கு கொடுக்காமல் எடுத்து ஒழித்து வைத்தீர்கள், ஆண்டவருக்கு உரியதை எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள், ஆண்டவருக்கு உரியதை எதை நீங்கள் ஒழித்து வைத்திருக்கிறீர்கள், எந்த இடத்துல உடன்படிக்கை மீறி நடந்திருக்கிறீர்கள். ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். உடன்படிக்கை மீறி நடந்திருக்கிறோமா? ஏன்னா ஒருத்தர் உடன்படிக்கை மீறினதுனால முழு குடும்பமும், முழு இஸ்ரவேலும், 12 கோத்திரம், முழு தேசமும் அங்கே பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியதாயிற்று. உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும், யார் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தேடலையோ அவங்களை நினச்சி ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளை செய்கிற தப்புனாலையா, ஒருவேளை என் மகள் செய்த தவறுனாலையா, ஒருவேளை என் தகப்பன் செய்கிற தவறுனாலையா, ஒருவேளை என் கணவன் செய்கிற தவறுனாலையா, ஒருவேளை ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இந்த உறவினர்கள் செய்கிற தவறுனாலையா எனக்கு இப்படி நேரிடுகிறது, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னித்தரலுங்கப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்களே. உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களை நினச்சி, ஒருத்தர்னால மொத்த இஸ்ரவேலுக்கும் ஒரு சோதனை வரக்கூடாதே, ஒருத்தர்னால என் ஆசீர்வாதத்தை, என் வாக்குதத்தை நான் இழந்து விடக்கூடாதே, ஒரே ஒருத்தர்னால ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய நன்மை நான் இழந்து விடக்கூடாதே, ஒரே ஒருத்தர்னால எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் நான் இழந்து விடக்கூடாதே. இறங்குங்க, எனக்கு இறங்குங்கப்பா, என் குடும்பத்துக்கு இறங்குங்க, என் குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் நான் முதுக காட்ட வேண்டிய அவசியம்? என்னை ஜெயிக்க அல்லவா நீர் அழைத்து வந்தீர், என்னை சுதந்திரித்துக் கொள்ளவா நீர் அழைத்து வந்தீர். ஆண்டவரை, இன்றைக்கு நான் முதுக காட்டி ஓட வேண்டிய அவசியம் என்ன? Yes, Lord. 8வது வசனத்தை திரும்ப வாசிங்க தம்பி. ஜோஷுவா 1:8. நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்குளித்து போடுங்கள், கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். எல்லாரும் நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த யோசுவாவின் புஸ்தகம் அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசி பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்ல வந்தது புரியும். இது பெரிய பிரசங்கம், நான் நேரம் இல்லாதபடினால் நான் முடிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் முதுக காட்டி ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு சுதந்திரம் வரப்போகுது, என்னுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது? கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.